டிவி அப்படின்னு கேட்டாங்க வச்சுங்களேன், டிவிகே உங்கள் வாக்கு டிவிகே. டிவிகே டிவிகேனா பர்ஃபெக்டாக இருக்குது சார். கரெக்டாக இருக்கும்ல. அப்போ டிவி சின்ன கேட்கலாம்ல. என்ன கேட்டால் சொல்லியிருக்கோம். விஜய் கூட பேசுனது எல்லாம் உண்மை. விஜய் பயந்து போய் அவர்கிட்ட போனது உண்மை. எல்லாம் முடிஞ்சு காரியம் முடிஞ்ச உடனே ஒரு மெத போகிறோம்ல. ரொம்ப கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா, மச்சான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, டே இதை பாடுறா அப்படி இப்படின்னு நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஒரு 5000 இவன் நினச்சிருப்பான், 5000 ரூபானாலும் பரவாயில்ல, 10,000 ரூபானாலும் பரவாயில்லடா, நீ ஏதாவது பண்ணி கொடுறான் அது இதுன்னு. இவன் பேசி கீசி ஒரு 3000 ரூபாயில் முடிச்சு கொடுப்போம். பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு மைண்ட் இருக்கும் தெரியுமா, ஏய் என்னடா இதுக்கு போய் 3000 ரூபா கேட்குறேன், ஏய் 10,000 ரூபானாலும் பரவாயில்லன்னு அது சொன்னேன்டா பயத்தில். ஆனாலும் 3000 ரூபா எப்படா, ஒரு 1500 ரூபா தரேன்னு சொல்கிறான். உலகத்தில் எங்கேயாவது மாமா மச்சானுக்குள்ளே ஒற்றுமை இருந்து பார்த்துக்கிறீங்க? இங்கே ஒரு மாமா மச்சாங்கிறான், ஒரே தகராறு, யார் கையில் ஆட்சி யார் கையில் கட்சி. அதே மாதிரி இங்கேயும் மாமா மச்சான் சார்லஸ் உடைய முழு நினைப்போம். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்துலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா, அதிமுக, என்டிஏ இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் ஒரு க்ளோஸாக ஒரு வாட்ச் பண்ணி அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது? கூட்டணிங்கிறது தேர்தல் காலத்தில் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிற அந்த கணக்கில் இருக்கா, இல்லை உண்மையாகவே பிரிந்து தனித்தனியாக சந்திக்க போகிறாங்க? விஜய் கூட பேசுனது எல்லாம் உண்மை. விஜய் பயந்து போய் அவர்கள்ட்ட போனது உண்மை. எல்லாம் முடிஞ்சு காரியம் முடிஞ்ச உடனே ஒரு மெத போகிறோம்ல. ரொம்ப கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா, மச்சான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, டே இதை பாடுறா அப்படி இப்படின்னு நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஒரு 5000 இவன் நினச்சிருப்பான், 5000 ரூபானாலும் பரவாயில்ல, 10,000 ரூபானாலும் பரவாயில்லடா, நீ ஏதாவது பண்ணி கொடுறான் அது இதுன்னு. இவன் பேசி கீசி ஒரு 3000 ரூபாயில் முடிச்சு கொடுத்துருவான். பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு மைண்ட் இருக்கும் தெரியுமா, ஏய் என்னடா இதுக்கு போய் 3000 ரூபா கேட்குறா, டேய் 10,000 ரூபானாலும் பரவாயில்லன்னு அது சொன்னேன்டா பயத்தில். ஆனாலும் 3000 ரூபா எப்படா, ஒரு 1500 ரூபா தரேன்னு சொல்கிறா. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடு பிடிச்சி கொடுக்குறவங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் அந்த புரோக்கரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் வீடுலாம் செட் ஆனோடனே என்ன அதுக்கு 1 மாதம் வாடகை கேட்டேன் அப்படிங்க, ஒரு 10,000 ரூபா ஏங்க 30,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கிங்க, சரி 15,000 ரூபா வச்சுக்கோங்க போங்க, உங்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்லாம். இந்த மாதிரி தான் வேலை முடிஞ்சோன்னா இப்போ அது நம்ம ஆதவ அர்ஜுனா சொல்கிறாப்புல, நம்ம விஷ்ணு ரெட்டியும் அப்படி தான் சொல்கிறாப்புல, ஜானுக்கு இஷ்டமே இல்லை, நான் வேற சித்தாந்த எதிரின்ட்டேன். ஓ இதெல்லாம் நீ அங்கே உட்காந்து வீட்டுக்குள்ள தனியா அப்போல்லாம் தோணலையா, எங்களை கூப்பிட்டிய? அப்போ ஒரு மாதிரி இருந்தது, அந்த டைம்ல கூப்பிட்டேன், சரி என்ன பண்றது பார்ப்போம், 100 சீட் தரீங்களா, துணை முதல்ல தரீங்களா அப்படின்னு. கூட்டணி வராமல் இருக்கிறதுக்கு என்ன கேள்வி, அதெல்லாம் அது எப்படிங்க தர முடியும்? நீங்க ஜெயிச்சிங்கன்னா எதிர்கட்சி தலைவருங்க, பாருங்க உங்க கட்சி இப்படிக்குது, அது நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் அடுத்தது, நாளே சொல்லிச்சு போட்டியே டிவிக்கே டிஎம்கே. ஏங்க நீங்க பொதுக்கூடத்தில் பேசுறமா இங்க பேசாதீங்க, அது இல்லைங்க, ஒரு அடிக்கே ஓடியான்ட்டீங்க எங்கள்கிட்ட. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், அவர் இவருக்குறாரு, உதய இவரு நம்ம ஆதவுகிறார் பார்த்துக்குவாரு, நிர்மல்குமார் இருக்கிறாரு, இவருக்குறாரு அவருக்குறாருன்னு இப்போ இந்த உருட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது இந்த இதில் ஸ்டக்காகி நிற்கிது. இப்போ இவர்கள் டிஎம்கே உடைய இது என்னன்னா, அடியில் போயிட்டு அந்த இதில் ஸ்டாம்பு விற்க சொல்லி சரக்கா என்ன பண்ணலாம், இவ்வளோ ஸ்டாம்ப் இருக்கு தெரியுமா, குடிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருந்தா இதையும் போய் கோட்டை வாங்கிட்டு வந்துருமா, அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு போவான் வந்துருமா, சரத்து மாதிரி மூஞ்சி போக கொடூரமா மாறுது, ரொம்ப தான் சோதிச்சிட்டோமோ அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அது மாதிரி அடி என்ன அடிச்சோன்னு நாங்கள் போனோம், ஐயோ அடிக்கணும் ரொம்ப தான் அடிச்சிட்டோமோ, இதுக்கு மேலே அடிச்சா நமக்கு நம்மளே குழி தோணுமான்னு சொல்லிட்டு இப்போ விட்றா, இப்போ தனியாக வரேன்னு பார்ட்டி வந்துருக்குது, இப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அடிச்சிடாதீங்க. அதனால்தான் யாரோ எங்கேயோன்ற மாதிரி அட்டை கத்தி அட்டை இப்படி பேசின்னு இருக்கிறாங்க, தருதா எல்லாம் அடிச்சா மறுபடியும் அங்கே போயிடுவாருன்னு. அது அதனால அவங்களுக்கு என்னன்னா தனியா நிக்கணும், தனியா நின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. தனியா நின்னாலும் பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனைக்கு மதியில இது ஓரளவுக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்போ ஒரு மாட்டிக்கினப்பல 10,000 ரூபா ஆகும்பா அப்படின்னு என்ன பண்ணுவாரு, சார் அதெல்லாம் முடியாது ஃபைன் போட்டுருவேன், சார் வாங்க சார், என்ன சார் நீங்க உங்களுக்கு கோச்சிக்கு வாங்க சார், இந்தாங்க 5,000 ரூபா. நான் சட்டம்னா நான் விட மாட்டேன் சார், என்ன சார் வைங்க சார் அப்படின்ற அவங்கள சட்டம்னுவாரு. ஆனா இவன் என்ன நினைப்பான், ஐயோ 10,000 ரூபா போக வேண்டியது 5,000 ரூபாயோட போச்சு நினைப்பான்ல. இந்த கணக்கு தான் இப்ப டிஎம்கே கணக்கு. எப்பா 10,000 ரூபா போனது 5,000 போனா பரவாயில்ல, ஏய் என்டிஏ போயிருந்தேன்னா தனியா நின்றா ராசா அப்படி வந்துட்டாங்க, அந்த மனநிலை இருக்காங்க. அதனால
அவர்களுடைய ஸ்லீப்பர் செல் இங்க இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஏய் பாத்துக்கடா, எதுக்கு அமிச்சான், என்ன வேலை செய்யற நீ, உன்னை எதுக்கு அமிச்சேன், அதை மெயின்டைன் பண்ணு, தனியா தான் நிக்கணும், போயிட போற அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்க. அதனால அது ஓடுது. ஒன்று தனியா நிக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ கொஞ்சம் அதிகமா போய்கிட்டு இருக்குது. அவர்கள் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் ஒரு சுற்றுப்பயணம் போவார்ல விஜய், அப்போ கொஞ்சம் தெரியும்ல அவருக்கு, அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்க. நீங்க சொன்ன அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சார். இன்னைக்கு வந்து திரு ஆதவர்ஜனாவுடைய மச்சான் சார்லஸ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திமுகவால் அனுப்பப்பட்ட பர்சன் தான் வந்து ஆதவர்ஜனா அப்படிங்கிற ஒரு பெரும் கடும் குற்றச்சாட்டு வைக்கிறார். உலகத்துல எங்கேயாவது மாமா மச்சானுக்குள்ள ஒற்றுமை இருந்து பாத்துக்கிறீங்க? இங்க ஒரு மாமா மச்சாங்கிறாங்க, ஒரே தகராறு, யார் கையில ஆட்சி யார் கையில கட்சின்னு. அதே மாதிரி இங்கேயும் மாமா மச்சான். சார்லஸ் உடைய முழு நினைப்பும் ஆதவர்ஜுனா தான். நம்மளோட புத்திசாலியாகிறாப்லையா மனுஷன் போனாரு அப்படி இப்படி. நம்ம பிஜேபிலேயே குப்பை கொட்டுனுக்குறோம், ஒன்றும் நகர முடியலன்றது. அப்போ பணம் இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் வேகம் மற்ற விஷயங்களையும் நேராக போய் விஜய் புட்சாப்புல அது புட்சாப்புல இன்னைக்கு அந்த கட்சியில் இது அது. அதனால போடு டிஎம்கே ஸ்லீப்பர் செல் போடணும். இது நான் சொல்றதுனால ஆதவர்ஜுனா டிஎம்கேட ஸ்லீப்பர் செல் இல்லைன்னு நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க. இருக்கும் இல்லாமையும் இருக்கும், சொல்ல முடியாது. அதனால எப்படின்னு அவர் சார்லஸ் சொல்றதும் உண்மையா இருக்கலாம், இல்லை இல்லாமலேயும் இருக்கலாம். உண்மையிலேயே பற்றோட வந்து டிஎம்கே காலி பண்ணன்னு கூட இருக்கலாம். அவர் அடிலாம் உதயநிதியை மட்டும்தான் இருக்கு, கவனிச்சிங்களா? ஏன் மற்றவங்க அடிக்க மாட்டேங்கிறாரு? அப்ப யாரோ ஒருத்தர் இவர் அமைச்சிக்கிறாரு, மாமா மச்சான் கணக்கு போட்டுக்குங்க. அதனால அவர் வந்து மாப்பிள்ளை டீமோட நல்லா நெருக்கத்துல தான் இருக்காரு, தெரியும்ல ஆதவ். அதுலதான் ஒர்க் பண்ணாங்க. ஆமா, அவங்க கூட இன்னும் நெருக்கமா தாங்கிறாப்புல. நான் சமீபத்தில் கூட டெல்லியில ஏதோ பார்த்தாங்க பேசினாங்கலாம் கேள்விப்படல. அப்ப பாத்துங்க 2-2-4 நான் சொல்லுங்க, சார்லஸ் தான் சொல்றாப்புல. அதனால எப்படின்னு தெரியாது எனக்கு. என்ன எந்த இதுல எந்த புத்துல எந்த பாம்புன்னு தெரியாது. ஒருத்தர் இருக்காரு விஷ்ணு ரெட்டின்னு, அவரும் அவங்களுக்கும் ஃப்ரெண்டு இவருக்கும் ஃப்ரெண்டு. அதனால அதுக்காக அவர் ஸ்லீப்பர் செல்லா இருப்பார் நான் சொல்ல வரலங்க. இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இன்னும் சிலர் கூட இருக்கலாம். புஷியே ஸ்லீப்பர் செல் தாங்க, பெரிய ஸ்லீப்பர் செல். யாருக்கு சார்? டிஎம் இது தாவே காலம் இருக்கிற பெரிய ஸ்லீப்பர் செல், யாருக்கு வேணா இருக்கும். அது கன்னி வெடி மாதிரி, அது கால் வச்சிங்கன்னா செதறிடுவீங்க, டம்முன்னு பிரச்சனை ஆச்சுன்னா ஓடி போயிடும். அதனால ஜான் பாருங்க போங்க, அது பெரிய ஸ்லீப்பர் செல். அது கட்சியிலேயே இல்லாம வேலைக்காரனா வந்த ஸ்லீப்பர் செல். இந்த இதெல்லாம் அனுப்புவாங்கல்ல ராஜாங்கள், இந்த படம் பாத்தீங்களா, ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் இங்க போயிடாதீங்க, சிவாஜி கணேசன் நடிச்ச படம். அதுல நம்பியார் சொல்லுவாரு, நான் போய் அவருடன் பழகி நான் வேகமாக மாற்றி 2 குலகுருவா போயிடுவாரு. சிவாஜியும் கூடயே கூட்டு சுத்துவாரு, ஏமாறுற மாதிரியே, கட்சியில பெரிய ஆப்பாரு. அந்த மாதிரி நான் போய் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சேர்ந்து விளங்காம பண்ற வேலையை பண்றேன், அவ்வாறாக நான் செய்து வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு வந்து இன்னை வரைக்கும் அதை கரெக்டா பண்ணுகிறாப்புல. என்ன கேட்டா மிக சிறந்த திறமைசாலி அவர் தான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டம் கொடுக்கணும். கட்சியை கவிழ வைத்ததில் முக்கிய பங்கு வகித்தது ஜானா புஷியா அப்படின்னா, புஷி கூட பாவங்க ஓடி ஒழிஞ்சிடறாரு, இவர் தான் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம். அதனால ஸ்லீப்பர் செல் 1-2 இல்லைங்க, எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஸ்லீப்பர் செல்ல இனம் கண்டு கட்சி என்ன நிலைமையில இருக்கு, நம்ம எப்படி புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும்ன்றதெல்லாம் விஜய் கிட்ட இருக்கு. என்னைக்காவது ஒரு புத்திசாலித்தனமா முடிவு எடுத்திருக்காரா? நெவர். நான் அந்த வேலைலாம் செய்யவே மாட்டேன். அதனால அவர்களும் எடுக்கிற முடிவுக்கு அவங்க பொறுப்பாவாங்க. இந்த லாஸ்ட்ல இவர் சொல்லுவாரு, யார் பெத்த புள்ளியோ நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு எடப்பாடி கூட சொல்லலாம். யார் பெத்த புள்ளியோ ஒவ்வொன்றும் பண்றதுலாம் நமக்கு லாபமா போகுது அப்படின்னு. இன்று வந்து டிவிகே வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து சிம்பிளுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. டிவிகே வந்து என்ன சிம்பிள் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க? விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். டிவி அப்படின்னு கேட்டாங்க வச்சுங்களேன், டிவிகே உங்கள் வாக்கு டிவிகே. டிவிகே டிவிகேனா பர்ஃபெக்டா இருக்கு சார், கரெக்டா இருக்கும்ல. அப்ப டிவி சின்ன கேட்கலாம்ல, என்ன கேட்டா சொல்லியிருப்பேன், இப்ப டிவி சின்ன போய் கேளுங்க. அவங்க பேட்டுன்றாங்க, எளிதா வரையறக்கு சின்ன எப்பவுமேங்க எளிதா வரைகிற மாதிரி இருக்கணும். நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம், அது எங்கேயாவது கிரிக்கிட்டு இருக்கோம், அப்ப பேட்டு அப்படின்னா பேட் சின்னம். தோனிய எங்க சின்னத்தை தான் கையில வச்சுக்கிறான்னு பிரச்சாரம் பண்ணலாம். தோனியை போட்டு அதை போட்டு பேட்டு சின்னம் நல்லா இருக்குது. வேற பானை ஏனி கொடியில இருக்கிற யானைலாம் இல்லையா சார்? யானையெல்லாம் இன்னைக்கு வரைய ஆரம்பிக்க வேண்டியதான். அவன் கண்ணுக்குட்டி மாதிரி வரைஞ்சி வைப்பான். நம்ம வீட்டுல
இந்த ஜனவரி மாசம் மார்கழி மாசம் வந்தா கோலம் போடுவாங்க பாத்தீங்களா, பாவமா இருக்கும். அந்த மாடு பார்த்தா மாடு மாதிரியே இருக்காது. அது மூக்கு மட்டும் நீட்டா இருக்கும். எறும்பு எறும்பு திணி இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருக்கும். அவங்க வேற நம்மள கேட்பாங்க எப்படி இது மாடு அப்படின்னு. நீங்க வாட்டில மாடு இல்லைன்ட்டீங்க வச்சு, எறும்பு திணி மாதிரி இருக்குன்னா உங்க சோறு கட்டம். பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் கடந்து போனோம். என்ன ஆண்டி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க, என்ன நல்லா தானே இருக்குது மாடு, நல்லா இல்ல, நல்லா இருக்குது, ஒரு கம்பு உள்நீட்டுக்குது ஒரு கம்பு உள்நுக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ரெட்டை யானைன்னு 2 எறும்பு திணியை வரைஞ்சி வச்சிருவோம். அதனால சின்னன்னா பாருங்க, உதயசூரியன் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஒரு வட்டம், அப்படி கோடு, உதயசூரியன். ரெட்டை இலை 1 போட்டு 2 இலை. தாமரை கூட வரைகிறது கஷ்டம். நீங்க வரல வரைஞ்சினா அது எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய கஷ்டம். அது கையும் அப்படிதான், அது இப்படி போயிடும் இப்படி போயிடும். இந்த விரல் நீட்டமா இருக்கும். வரைகிற மாதிரி சின்னம் இருக்கணும். ஏதோ ஒரு இதுல கேட்பாங்க, ஆனா குழந்தைக்கு பேர் வைங்க, என்ன பேர் வைக்கும், வாயில நுழையிற மாதிரி வைங்க. விசிலுன்னு வைக்கிட்டா வாயில நுழையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வாயில நுழையிற மாதிரி வரைகிற மாதிரி இருக்கணும். டிவி போட்டி பாருங்க, டிவிக்கே அப்படின்னா சதுரமா 1 போட்டு உள்ள ஒரு கோழி முட்டை 2 இது அவ்வளவுதான். இல்ல விஜய் போட்டோ கூட வைக்கலாம் எதுல, டிவில. அது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு. டிவி சின்னம், உங்கள் ஓட்டு டிவிக்கே, டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துனால போதும், சின்னத்தையும் கொண்டுடலாம், கட்சி பேரையும் சொன்ன மாதிரி ஆச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க புஷி என்ன யோசிச்சிருப்பாரு, சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. கார்டு வைக்கலாம் சார் அப்படின்னு, கார்டு சின்னம் ஏன் சார் ஒழிஞ்சிக்கலாம் சார் அப்படி, இல்லாட்டி தாடி சின்னம் வைக்கலாமா சார், நல்லா வளர்த்துட்டு ஊரே ஏமாத்தலாம் சார். வேற யார் இருக்கா, நம்ம ஆதவ அர்ஜுனா, அவரு என்ன யோசிப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு யோசனை வர மாட்டேங்குது. என்ன கேட்டா டிவி சின்ன நல்ல சின்னங்க, நான் முன்னாடியே பேசிட்டேன், ஒரு 6 மாசம் முன்னாடியே பேசிட்டேன், டிவி சின்ன எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி. அதனால இப்ப சீமான் சொல்றாரு டிவிக்கே 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 போறேன் அப்படின்னு. ஆனா டிவிக்கேன்னு அவர் சொன்னாலும் டிவி சின்னத்துக்கு இதாயிடும். தலைவரை டிவிக்கே டிவிக்கேன்னு டிவிக்கிறேன்னு நீ கிண்டல் பண்ற, ஆனா அவன் சின்னத்தை நீ சொல்லுங்கிற பாத்துக்கோன்னு. ஆமால, சரி ரைட், இனிமேல் சொல்லவே கூடாது, முடிவுக்கு வந்துருவாரு. இந்த மாதிரி பல வகையில லாபம். இல்லாட்டி ரிமோட் சின்னலாம் இருக்கு தெரியுமா, செல்போன் சின்னம். ஒரு ஸ்கொயர் போட்டு சின்ன 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 சதுரமா 8 சதுரம் போட்டு ஒரு பெரிய சதுரம் போட்டீங்கன்னா செல்போன், நமது சின்னம் செல்போன். அப்படியே செல்ல ஆட்டினே போலாம். எதிர்கட்சிகிட்ட கூட அந்த சின்னம் இருக்கும். எல்லாத்தையும் பார், உங்கள் இதயத்தின் பக்கத்தில் இருக்கும் சின்னம் எங்கள் சின்னம், எங்களை மறந்து போனீர்கள் என்றால் நீங்கள் தொலைந்து போனீர்கள், இப்படியே உருட்டலாம். அதனால இவ்வளவுதான் ஐடியா கொடுக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும். இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு இவ்வளவு நக்கல் நையாண்டியோட உதாரணத்தோட சொல்ல முடியுமா என்றால் அது உங்களால் மட்டும்தான். ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி.